H1B விசாக்கு 100K USD டாலர் ஃபீஸ்னாரு. அதாவது 88 லட்சம். அதாவது நம்ம ஆல்ரெடி நீங்க H1B வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கலிபோர்னியால இருந்து போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாம் இறங்கி போறாங்க ஃப்ளைட்ல இருந்து. நான் இந்தியாவுக்கு நீங்க வெளியில இருந்தீங்கன்னா யூஎஸ் விட்டு வெளியில இருந்தீங்கன்னா உடனே யூஎஸ்க்குள்ள வந்துருங்க அப்படின்னு மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 19th அன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் கொடுத்தாரு. H1B விசாக்கு 100K USD டாலர் ஃபீஸ்னாரு. அதாவது 88 லட்சம். அதாவது நம்ம திடீர்னு ஏன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் பிளான்டான்னு கேட்டிங்கன்னா லுக் லைக் இட் இஸ் அ பிளான்டு. ஸ்டாக் மார்க்கெட்டா எதுவும் மேஜராக டவுன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்கன்னு நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே சார், இந்த H1Bயால் நான் அஃபெக்ட் ஆவேனா ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யார் யார் அஃபெக்ட் பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த 100K ஃபீஸ் உண்டு கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் லக்ஷ்மி நாராயணன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் திங் சார், 100K எனக்கு உண்டா அப்படின்னு எந்தெந்த கேட்டகரிக்கு உண்டு எந்தெந்த கேட்டகரிக்கு இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சார் நான் ஆல்ரெடி H1B வாங்கிட்டேன், எனக்கு H1B விசா இருக்கு, எனக்கு இது அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் H1B வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகாது அப்படிங்கிற கிளாரிட்டி எடுத்துக்கங்க. நீங்கள் அமெரிக்கா விட்டு வெளியில் போனாலும் திரும்பி வரும்போதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ரெனியூவலுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட் ஷீட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபேக்ட் ஷீட்டில் கிளியராக சொன்னாங்க, இது வந்து 21 செப்டம்பர் 2025க்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணுற H1Bக்கு மட்டும்தான் உண்டுங்கிற கிளாரிட்டி கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி H1B விசா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகாது. அதே மாதிரி சில பேர்லாம் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு எமிரேட்ஸோட ஃப்ளைட்டில் அந்த விஷுவல் பார்த்தேன். கலிஃபோர்னியாவிலேருந்து போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாம் இறங்கி போகிறாங்க ஃப்ளைட்லேருந்து. நான் இந்தியாவுக்கு போக விரும்பலை, கலிஃபோர்னியாவிலேருந்து நான் அப்படியே இறங்கிடுறேன், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா திருப்பி என்னால் என்ட்ரி பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இறங்கினாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஏர்போர்ட்டுமே ஃபுல்லாக இருந்தது. எப்படியாவது 21க்கு முன்னாடி யூஎஸ்க்குள்ளே நான் உள்ளே போயிடணும் அப்படின்னாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா யூஎஸ் விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா உடனே யூஎஸ்க்குள்ளே வந்துருங்க அப்படின்னு மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேஸாக இருந்தது. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபேக்ட் ஷீட் விட்டாங்க. அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க ரெனியூவலுக்கு கிடையாது அப்படின்னு. சார் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் டைம் ஃபீஸா இல்லை எவ்ரி இயரா? அன்றைக்கி ஃபஸ்ட்டு சொன்னது பற்றி எவ்ரி இயருங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் கிளியராக சொல்லிட்டாங்க இட் இஸ் ஒன்லி ஒன் டைம் ஃபீஸு. அதுவும் இந்த ரூல் வந்து 12 மந்த்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு முன்னாடி கிடையாதா? அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா இந்த ரூல் கிடையாது, அந்த ஒரு 12 மந்த்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு. சார் அதெல்லாம் ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் F1 ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க H1B ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது. இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி தேவை. பட் அந்த ஃபேக்ட் ஷீட்டில் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ டூரிங் ஓபிடி, அதாவது நீங்கள் ஸ்டெம்மில் 3 இயர்ஸ் ஓபிடிலேருந்து H1Bக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு H1B அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அது இருக்காதுன்னு தான் தோணுது. சார் அப்போனா யாருக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமெரிக்காலேயே இல்லை, சே எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இந்தியாவிலேருந்து அவங்கள கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி 100K பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் வெளியில் அவுட் சைடு யூஎஸில் இருந்து H1B அப்ளை பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியில் இல்லை, யூஎஸில் இல்லை, நீங்கள் அவுட் சைடு யூஎஸ்லேருந்து H1B அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் என்னென்ன ஒரு 1 or 2 வீக்ஸில் ஓரளவுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். கேஸ் போவாங்களா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் போவாங்க. பட்
ஏன்னா இதில் என்னென்னா H1B நீ இமிக்ரேஷன் வந்து காங்கிரஸ் தான் டிசைட் பண்ண முடியும், பிரசிடெண்ட்டுக்கு பவர் இல்லையேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆக்சுவலாக உண்மைதான். பட் அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன், நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டினா பிரசிடெண்ட்டுக்கு பவர் உண்டு. ஸோ அதனால் இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபேவராக தான் அமையும். கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபேவராக தான் அமையும். ஒன்மோர் திங்ஸ், இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை, லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கங்கிற மாதிரியும் ஒரு விதமான பேக்கப் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அதோடது தான். சரி சார், நான் ஆல்ரெடி அங்கே இருக்கேன், எனக்கு ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஆல்ரெடி இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஐடி கம்பெனிஸ் வெளிநாட்டிலேருந்து H1Bலேருந்து கொண்டு வர்றது கட்டாயம் கம்மியாகும். ஏன்னா இது ஒரு 100K ஃபீஸு ப்ளஸ் அவங்களோட சேலரிங்கும் போது கட்டாயம் அது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஆர் அண்டர் கிராஜுவேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். பட் ஐடி கம்பெனிஸ் டெஃபினட்டாக தே வில் கோ த்ரூ சம் ஸ்ட்ரகிள். இதுலேயும் இன்னொரு சேலஞ்சஸ் என்னன்னா, அதாவது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இன்னொரு ரூல் ஒன்று கொண்டு வந்தார். அது ஆல்மோஸ்ட் த்ரூ ஆயிரும். அது இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, லாட்ரி இனிமே கிடையாது. H1B இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா H1B போட்டுட்டு குலுக்கல் முறையில் தான் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த லாட்ரி இனிமே கிடையாது. வேஜஸ் அதை வச்சு தான் கொடுக்க போகிறோம். அது தவிர 1-2 அதர் ரூல் சொல்லியிருக்காங்க. மேஜராக வந்து வேஜஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு 125 to 150K USD வந்தால் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு அதிகம். அதாவது H1Bயில் நீங்கள் வந்து ஓபிடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 60-70K இருக்குது, 80K ஒரு ஸ்டார்ட் அப்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் H1B ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். மேஜர் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் அப் வில் கோ த்ரூ. பிக் கம்பெனிஸ் கேன் அஃபோர்ட் டு பே மோர். அதாவது வந்து ஒரு பெரிய கம்பெனிஸாக இருக்குது அப்படின்னா அவங்களால அஃபோர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலரிஸ் அதிகமாக கொடுத்து இவங்க H1Bயில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எடுக்கலாம். பட் ஸ்டார்ட் அப்லாம் கட்டாயம் சேலஞ்சஸ் வரும். அதனால் ஸோ இது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிராஸ்டிக் டிசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். பட் இன்பிட்வீன் நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் ஜோஹோலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதுக்கு ஒரு அழையாத விருந்தாளியாக இருக்கீங்க, உங்களை வேணான்னு சொல்கிறாங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கணுமா, வாங்க இந்தியாவுக்கு வாங்க, நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் பில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மெட்டஃபர் கூட சொன்னார் அவர். அதாவது சிந்திஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்ட்டிஷன் அப்போ வந்து இந்தியாவில் வந்து செட்டிலாங்க. ஃபார் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல அமேசிங் இந்தியாவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப்பையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஆல்ரெடி அங்கே இருக்கீங்க அப்படின்னா ரெனியூவல் எக்ஸ்டென்ஷனுக்கு கிடையாது, இந்த 100K கிடையாது. இது ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ இஸ் அவுட் சைடு. நான் அமெரிக்காவில் இல்லாமல் வெளியிலேருந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த 100K அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கன்க்ளூஷன். H1Bயோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்தியன்ஸுக்கு தான். ஏன்னா இந்த இயரும் 2025ல் ஆல்மோஸ்ட் 70% H1B வந்து இந்தியன்ஸுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து சைனீஸு ரஃப்லி அபவுட் 11 to 12% தான். அதோட பார்த்தீங்கன்னா அமேசான் மட்டும் ஆல்மோஸ்ட் 10,000 H1B வீசா இந்த இயர் வாங்கியிருக்காங்க. TCS பார்த்தீங்கன்னா 5,500. ஸோ இந்தியன்ஸுக்கு இதுக்கு இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் மண்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆன் டுடே எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த வீடியோ இதில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாலேயோ ஆர் யூடியூப்லேயோ ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் அப்டேட்டை பாருங்கள். அன்டில் தென் டாடா பாய்.